ஹலோ வீவர்ஸ், உலகெங்கும் பழமையான கலைகளில் ஒன்று டாட்டூ கலை. ஐரோப்பாவில் முன்னொரு காலத்தில் இருந்தே டாட்டூ பாரம்பரிய கலை சின்னமாக இருக்கிறது. அங்கு கண்டறிந்த 2 மம்மிகள் உடம்பில் டாட்டூ சின்னம் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. 2015 அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்தபொழுது எகிப்திலும் பழைய கால மம்மிகளின் உடம்பில் டாட்டூக்கள் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 61 டாட்டூகள் ஒரு உடம்பில் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 3250 பிசி காலத்திலும் 3351 3017ஆம் நூற்றாண்டு காலங்களிலும் டாட்டூ சின்னங்கள் பயன்படுத்தி வந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்துள்ளன. தைவான், தெற்காசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளிலும் டாட்டூ உபயோகத்தில் உள்ளது. ட்ரெடிஷனலாகவும் ஃபேஷியலாகவும் டாட்டூ உபயோகப்படுத்தி வந்துள்ளனர். ஆதி காலத்தில் இங்கெல்லாம் மீன் எலும்பு, எலுமிச்சை, சிப்பி ஓடு இவற்றை கொண்டு அழியாத டாட்டூக்கள் வரையப்பட்டது. நம் இந்தியாவிலும் முன்னொரு காலத்தில் அழியாத டாட்டூக்களுக்கு பச்சைக்குத்துதல் என்று பெயர். கிராமப்புறங்களில் குறத்திகள் அழியாத மையை கொண்டு உடம்பெங்கும் பச்சை குத்துவது பாரம்பரிய கலையாக இருந்துள்ளது. கணவன் மனைவி பெயரையும் மனைவி கணவன் பெயரும் தமக்கு பிடித்தமான உருவ பெயர்களையும் உடம்பில் பச்சை குத்தி கொள்வது பழைய கால கலைகளில் ஒன்றாக இருந்தது. இந்தியாவிலும் இது பாரம்பரிய கலையாகவே இருந்து வந்திருக்கிறது. ஜப்பானிலும் தெய்வீக கலையாகவும் அலங்கார கலையாகவும் டாட்டூக்கள் வரையப்பட்டு உள்ளது. இப்போ நாகரிக உலகத்தில் இளைஞர்களும் யுவதிகளும் டாட்டூ சின்னம் வரைவதை ஒரு ஃபேஷனாக கொண்டுள்ளனர். இப்போது இங்கேயும் மிஷினையும் வைத்து டாட்டூ சின்னங்கள் வரையப்படுகின்றன. இது ஒரு ஃபேஷனாக இருப்பதால் இதன் விலையும் அதிகமாகவே உள்ளது. ஆனாலும் இதனை விரும்பி இளைஞர்களும் யுவதிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். எது எப்படி போனாலும் பாரம்பரிய கலைகளில் பேர் மாறி உருமாறி இப்பொழுதும் அது மக்களிடையே உலாவி வருகிறது என்பது உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.